வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டர்போ சார்ஜர் ஸ்கார்பியோ எம்காக் இன்ஜினோட டர்போ சார்ஜர் பற்றி தான். இது ஒரு BS4 மாடல் VTG டர்போ சார்ஜர். கஸ்டமர் வந்து ஹெவி ஆயில் லீக், அதுக்கப்புறம் பிளாக் ஸ்மோக் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி டர்போ எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. டர்போ டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டர்போ ஷாஃப்ட் பிரேக் ஆகிருந்துச்சு. ப்ரோக்கன் ஷாஃப்ட் தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஷாஃப்ட் பிரேக் ஆனதுனால தான் ஆயில் எல்லாமே வந்து இன்ஜின் உள்ளேயும் அப்புறம் எக்ஸாஸ்ட் வழியாகவும் வெளியில் போயிருக்குது. பாருங்கள் ஷாஃப்ட் எப்படி ரெண்டாக கட் ஆகிருக்குன்னு சொல்லி. கேட்ரேஜ் உள்ளே ஃபுல்லாகவே அந்த ஆயில் அப்புறம் கார்பன் மிக்ஸ் ஆகி வந்து ரொம்ப ஹெவியாக டேமேஜ் ஆகிருந்துச்சு. கேட்ரேஜோட காண்டூரும் ஹெவியாக டேமேஜ் ஆகிருந்துச்சு. நம்ம இதுக்கப்புறம் ஒரு புது ஓஇ கோர் அசம்பிளி தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு அந்த நியூ கோர் அசம்பிளி டெல் மேக்கு பேலன்சிங் மார்க்கெலாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. கேஸ் கட்டும் கொடுத்துருவாங்க, இன்டர்மீடியட் கேஸ் கட்டு. நம்ம கேஸ் கட் ஃபஸ்ட் அந்த கேஸ் கட் நம்ம லொக்கேட் பண்ணிட்டு இப்போ கோர் அசம்பிளி அசம்பிள் பண்ண போகிறோம். கோர் அசம்பிள் அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் கோட்டிங்லாம் கொடுத்து கஸ்டமருக்கு வந்து நம்ம டர்போ சார்ஜர் டெலிவரி. இது அதோட ஃபைனல் அவுட்புட். கோர் அசம்பிளி சேஞ்ச் பண்ணியாச்சு. கோர் அசம்பிளி சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் மின் ஃப்ளோக்காக செட்டிங்லாம் செக் பண்ணியிருக்கோம். செட்டிங் செக் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்தாச்சு. நாங்கள் AMI டர்போ டெக்னாலஜி, எங்களோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தான் இருக்குது. நாங்கள் எல்லா டைப் ஆஃப் இன்ஜினுக்கும் டர்போ சார்ஜர் சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். டர்போ சார்ஜர் ரிலேட்டட் எந்த கொரியாக இருந்தாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ.